வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அக்கவுண்டிங் கேட்வே. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவும் போன வீடியோட கண்டினியூவேஷன் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ராப்ளம் நம்பர் 16. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு go through பண்ணலாம். From the following details, you are required to calculate credit sales and credit purchase by preparing total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. அவங்களே கிளாரிட்டியா கொடுத்திருக்காங்க என்னென்ன அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் என்ன கண்டுபிடிக்கணும்ன்றது. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்கு தான் இந்த ஹிண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது by preparing total debtors, creditors, அப்புறமா bills receivable, bills payable எல்லாமே போட்டு இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ என்னென்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம go through பண்ணலாம். debtors அதாவது இங்க அதுக்கு முன்னாடி வந்து இங்க ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டு பேலன்ஸுமே கொடுத்திருக்காங்க. சோ டெட்டார்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ், கிரெடிட்டார்ஸ்க்கும் அதே மாதிரி தான் பில்ஸ் பேயபிளுக்கும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதர் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் த டெட்டார்ஸ் 1,30,000, டிஸ்கவுண்ட் அலவுட் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம் அது 5,500, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த ஐட்டம் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ், பேமெண்ட் அகைன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள், அப்புறமா கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். ஒன்னு வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம், ஒன்னு நம்ம பே பண்ணிருக்கோம். பில்ஸ் பேயபிளுக்கு நம்ம பே பண்ணிருக்கோம், பில்ஸ் ரிசீவபிளுக்கு ரிசீவ் பண்ணிருக்கோம் கேஷ். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டு. சோ லாஸ்டா இருக்கிற ஐட்டம் வந்து பேட் டெட்ஸ். நீங்க வந்து உங்களோட நோட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து எந்த தப்பும் இல்லாம முதல்ல காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஃபர்தரா நம்ம சொல்லும் போது அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேஷன் போடுறதுக்கு வசதியா இருக்கும். நாம இப்ப சொல்யூஷனை பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை பார்க்க போறோம். ஈவன் தோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணுங்க, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணுங்கன்ட்டு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம பில்ஸ் பேயபிள் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள முதல்ல பார்த்துட்டு தான் டோட்டல் டெட்டார்ஸ் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸை பார்க்க முடியும். ஏன்னா இந்த பேலன்சிங் ஃபிகர் ஒன்று வரும். இந்த பேலன்சிங் ஃபிகரை we will be transferring it to debtors and creditors. So the bills payable and bills receivable ஓட balancing figure will be transferred. இந்த வருஷத்தோட bills receivable இல்ல bills payable அதை நம்ம சண்டரி கிரெடிட்டார்ஸ் அதாவது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அண்ட் டோட்டல் டெட்டார்ஸ்ல நம்ம மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள பார்க்க போறோம். இங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து காமிச்சா உங்களுக்கு பெட்டரா இருக்குன்றதுனால ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இதுல வந்து எந்த அளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ பார்க்கலாம். இப்ப பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து எப்பயுமே தெரியும் நமக்கு டெபிட் சைடு வரும், ரைட் ஹேண்ட் சைடு இஸ் த கிரெடிட் சைடு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், பேலன்ஸை கொண்டு வருவோம் உள்ள. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸோட பில்ஸ் ரிசீவபிள் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுக்க போறோம். பில்ஸ் ரிசீவபிள் இஸ் டெபிட் பேலன்ஸ் வரும். ஸோ 2 பேலன்ஸ் brought down 5,000 rupees போட்டுட்டோம் நம்ம. ஸோ இந்த ஐட்டமை நான் இங்க மார்க்கும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் போடும்போதே நான் க்ளோசிங் பேலன்ஸையும் போட்டு வச்சுப்பேன் யூஸ்வலா. ஸோ பை க்ளோசிங் பேலன்ஸ் ஒரு 4-5 லைன் விட்டுட்டு நம்ம வந்து பேலன்ஸ் கேரி டவுன் எழுத போறோம். கேரி டவுன் இஸ் 1,000 rupees. இங்க மென்ஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா, 1,000 rupees. இப்ப அடுத்த என்ட்ரியை பார்க்கலாம். சோ கிரெடிட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க, பில்ஸ் பேயபிள் இதெல்லாம் நமக்கு எதுவும் ரிலேட்டடா இல்ல. இப்ப அதர் இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். அதர் இன்ஃபர்மேஷன் கேஷ் ரிசீட் ஃப்ரம் டெட்டார்ஸ் தான் சொல்லிருக்கு. சோ இதுக்கும் பில்ஸ் ரிசீவபிளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டிஸ்கவுண்ட் அலவுட் டு கிரெடிட்டார்ஸ் இதுக்கும் நம்ம ஒன்னும் பண்ண போறது இல்ல இந்த பில்ஸ் ரிசீவபிள பொறுத்த வரைக்கும். கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ் தான். சோ இந்த டிரான்சாக்ஷன் நம்ம அஃபெக்ட் பண்ணல. டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இதையும் நான் ஒன்னும் இப்ப டச் பண்ண போறது இல்ல. பேமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பில் பேயபிள், பில்ஸ் பேயபிள் தான் இது சம்பந்தமா இருக்கு. நம்ம இப்ப பில்ஸ் ரிசீவபிள் தான் பாக்குறோம் இல்லையா. சோ அடுத்தது டிரான்சாக்ஷன் என்ன, கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். இது நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் அதாவது நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம். சோ பை கேஷ் அதாவது நமக்கு கேஷ் உள்ள வந்ததால பை கேஷ் டு பில்ஸ் ரிசீவபிள் போட்டிருப்போம். சோ இந்த என்ட்ரி அந்த ஜர்னல் என்ட்ரியோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். பை கேஷ் அக்கவுண்ட் என்ன அமௌண்ட், 14,000 rupees இங்க இருக்கு பாருங்க, 14,000. இப்ப அடுத்த டிரான்சாக்ஷனை பார்க்கலாம். இது முடிச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்க்கு பார்க்க போறோம். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட். நம்ம அந்த ஃபார்மேட்ல பார்த்தோம். ஃபார்மேட்ல உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா நீங்க ஈஸியா பை டெட்டார்ஸ் அக்கவுண்ட் நீங்க எழுதிருவீங்க, 1,200 rupees. சோ டிஸ்ஆனர் ஆன பில் வந்து பை டெட்டார்ஸ். சோ பை டெட்டார்ஸ் 1,200 நான் எழுதிட்டேன். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டையும் நான் வந்து முடிச்சிட்டேன். சோ பேட் டேட்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாம இப்போ இந்த அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ண போறோம்.
பேலன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நாம ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு டோட்டல் போட்டு போறேன். இந்த சைடு வந்து 15,200 plus 1000 is 16,200. whereas இந்த சைடு டோட்டல் வெறும் ஒரே ஒரு நம்பர் தான், ஒரே ஒரு ஐட்டம் தான் நான் இங்க காமிச்சிருக்கோம், that is 5,000 rupees. so 16,200 minus நான் வந்து 5,000 rupees of debit side பண்ண போறேன். டெபிட் சைடு பார்த்துட்டோம். ஸோ டெபிட் சைடோட டோட்டல் 5,000. ஸோ 16,200லேருந்து நான் இந்த 5,000 ரெடியூஸ் பண்ணா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் 200. 11,200 இஸ் த பேலன்சிங் ஃபிகர். இந்த பேலன்சிங் ஃபிகர் இஸ் நத்திங் பட் 2 debtors. இந்த வருஷத்தோட பில்ஸ் received during this year is the balancing figure here. So 11,200. இந்த 11,200 நாம we will be transferring it to debtors account later on. அது எப்படிங்கறத அப்புறமா பார்க்கலாம். இங்க சும்மா நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். இந்த ஸ்டார் போட்ட இந்த இடம் வந்து we will be again transferring it to total debtors account. இப்ப அடுத்த அக்கவுண்ட்டை பார்க்கலாம். இங்க சம்மோட ஒரு half of the part தான் எங்களால இந்த ஸ்லைட்ல கொடுக்க முடிஞ்சிச்சு. just for ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ். அதாவது அமௌண்ட்டை நீங்க வந்து உங்களோட நோட்ல இருந்து பார்த்து எழுதிக்கலாம். இங்க வந்து என்னென்ன ஐட்டம் நம்ம எங்க போஸ்ட் பண்ண போறோம்ங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு half of the slide கொடுத்திருக்கேன். முதல்ல நம்ம பார்க்க போறது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கவுண்ட் தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இப்பதான் லாஸ்ட் அக்கவுண்ட் பில்ஸ் ரிசீவபிள் போட்டோம். ஸோ அது சம்பந்தமான டோட்டல் டெட்டார்ஸ் பார்க்கறது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். நம்ம டெட்டார்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருந்தது இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறது பேலன்ஸ் brought down. பேலன்ஸ் brought down, ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000 rupees அமௌண்ட் கொடுத்திருக்கு. நான் கை கூட எப்பயுமே பை பேலன்ஸ் கேரி டவுனும் எழுதிப்பேன். ஸோ தட் நம்ம வந்து அந்த ஐட்டமை மிஸ் பண்ணாம இருப்போங்கிறதுனால ஒரு 4-5 லைன் விட்டுட்டு நீங்க இந்த பேலன்ஸ் கேரி டவுனும் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ். இது எல்லாமே இது பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், இது ரிலேட்டடா எதுவும் கிடையாது. நம்ம வந்து அதர் இன்ஃபர்மேஷனுக்கு போக போறோம். ஸோ கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ பை கேஷ், அதாவது பை கேஷ் டு டோட்டல் டெட்டார்ஸ் 1,30,000 அமௌண்ட் இருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்திருக்கிறது டிஸ்கவுண்ட் அலௌட் டு கஸ்டமர்ஸ். நாம கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்திருக்கோம். திஸ் இஸ் ரிலேட்டட் டு டெட்டார்ஸ் அக்கவுண்ட் டெஃபினெட்லி. ஸோ பை டிஸ்கவுண்ட் அலௌட் 5,500 is the amount. Cash paid to creditors, இப்போ நமக்கு இந்த இதுக்கான transaction எதுவும் நமக்கு ரிலேட்டடா இல்ல. Discount allowed by suppliers, இதுவும் நமக்கு ரிலேட்டடா இல்ல இப்போதைக்கு. Payments against bills payable, இது bills payable ஓட transactions தான். ஸோ நமக்கு எதுவும் ரிலேட்டடா இல்ல. Cash received for bills receivable, இது வந்து bills receivable சம்பந்தப்பட்டது. நாம அதை ஏற்கனவே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால இது எதுவும் நமக்கு ரிலேட்டடா இல்ல. பில்ஸ் டிஸ்ஆனர்ட், பில்ஸ் டிஸ்ஆனர்ட்ல நம்ம என்ட்ரி போட்டோம் இல்லையா? பை டெட்டார்ஸ் டு பில்ஸ் ரிசீவபிளா இருந்திருக்கோம் அது. ஸோ பை டெட்டார்ஸ் போட்டிருந்தோம். அதனால இந்த இடத்துல நாம வந்து டூ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட்னு எழுதுறோம். டூ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் 1,200 rupees நம்ம அங்க மென்ஷன் பண்ணியிருந்தது. பேட் டெட்ஸ் டெஃபினட்டா வந்து இதுதான் லாஸ்ட் ஐட்டமா இருக்கு. பேட் டெட்ஸ் டெஃபினெட்லி ரிலேட்டட் டு டோட்டல் டெட்டார்ஸ் அக்கவுண்ட். பேட் டெட்ஸ் எங்க வரும்? பை பேட் டெட்ஸ் டு டோட்டல் டெட்டார்ஸ் தான் ஜர்னல் என்ட்ரி. ஜர்னல் என்ட்ரில அது அப்படி பிளேஸ் ஆயிருந்ததால இந்த இடத்துல பை டெட்டார்ஸ்னு வருது. 3,500 rupees. நாம இன்னொரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர் இங்க பண்ணணும். அது என்னன்னா பில்ஸ் ரிசீவபிள்ல இருந்து நாம எடுத்துட்டு வந்த அந்த பேலன்சிங் ஃபிகர். தட் பேலன்சிங் ஃபிகர் வில் பி பிளேஸ்ட் ஹியர் பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட். இந்த வருஷத்தோட கரண்ட் இயர் பில்ஸ் ரிசீவபிள் இஸ் 11,200. இதுதான் நம்ம அங்க பேலன்சிங் ஃபிகரா அந்த பில்ஸ் ரிசீவபிள் போடும்போது கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இந்த அக்கௌண்ட்டை டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ற ஸ்டேஜ். இந்த சைடு ஃபுல்லா டோட்டல் போட்டு போறேன் நானு. டோட்டல் போடும்போது எனக்கு வந்து 2,05,200 வருது. 1,30,000 plus 1,35,500 plus 3,500 plus 11,200 plus 55,000 is 2,05,200. ஓகே, இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெண்டு என்ட்ரி தான் இருக்கு. தட் இஸ் 60,000 and 1,200. இது ரெண்டு சேர்ந்து 71,200. 71,200 நான் இந்த டோட்டல் இருந்து மைனஸ் பண்ண போறேன். தட் இஸ் சாரி, the amount என்ன? அது 60 plus 1,200 தான். தட் இஸ் நத்திங் பட் 61,200 தான்.
61,200. எனக்கு இங்க எழுத ஸ்பேஸ் இல்லாததால என்னால இவ்வளவுதான் எழுத முடியுது. நீங்க வந்து கரெக்டா கொஞ்சம் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. This is 61,200. நமக்கு இப்போ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது? 1,44,000. இது வந்து it is the balancing figure. This balancing figure is the credit sales. Credit sales made during the year. To sales account 1,44,000. நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம டோட்டல் போட்டு பார்க்கணும். கட்டாயம் டோட்டல் போட்டு பார்க்கணும் பேலன்ஸ் ஆகுதான்ட்டு. மைட் பி நம்ம மைனஸ்லயோ இல்ல அடிஷன்லயோ ஏதாவது தப்பு பண்ணிருந்திருக்கலாம். அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 2,05,200 இஸ் த டோட்டல் ஆன் போத் சைட்ஸ். உங்களுக்கு இந்த டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ தட் நம்ம அடுத்ததா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ பில்ஸ் பேயபிள பார்த்துட்டு இருக்கோம். இந்த சைடு டெபிட், இந்த சைடு கிரெடிட். இப்போ முதல் என்ட்ரியா நம்ம என்ன போடுவோம்? இது நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். கிரெடிட்டார்ஸ் இப்போ நம்ம இன்னும் டச் பண்ணல. பில்ஸ் பேயபிள் இதை நம்ம வந்து முடிச்சிட்டோம். முடிக்க போறோம், அதாவது எழுத போறோம் இப்பதான். லைக் பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். பில்ஸ் பேயபிள் இந்த சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். பை பேலன்ஸ் brought down 2,000 rupees is the opening balance. அதே மாதிரி நான் எப்பயுமே செய்யற மாதிரி 2 பேலன்ஸ் கேரி டவுன் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் க்ளோசிங் பேலன்ஸையும் எழுதிடுவேன் ஒரு 2 லைனை விட்டு. ஸோ இது வந்து ஒரு சின்ன அக்கௌண்ட் தானே. ஸோ அதனால நம்ம ஒரு 2 லைன் டிரான்சாக்ஷனை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா, எவ்வளோ என்ட்ரிஸ் இதுல வரும், எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இதுல அஃபெக்ட் பண்ணுன்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி லைன்ஸ் விட்டுக்கோங்க. 2 பேலன்ஸ் கேரி டவுன் இஸ் த க்ளோசிங் பேலன்ஸ் 3,000 rupees. இப்போ நம்ம திரும்ப இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றா ரீட் பண்ணலாம். இது நம்ம ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் கிராஸ் போட்டுக்கிறேன். டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ் இதுவும் முடிச்சிட்டோம். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் இதை இப்போ எழுத போறோம். ஸோ நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? ஓ இது வந்து சாரி, இது வந்து கிரெடிட்டார்ஸ் ரிலேட்டட் தான். நம்ம பில்ஸ் பேயபிள் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ இது எதுவும் பண்ண போறது இல்லை. நம்ம இதை ஹோல்ட் பண்ணிக்கணும். டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ். டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ்க்கும் கிரெடிட்டார்ஸோட அக்கௌண்ட் தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ அடுத்த என்ட்ரி அடுத்த டிரான்சாக்ஷன் இஸ் பேமெண்ட் அகைன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். இதுதான் நமக்கு இப்போ ரிலேட்டடா இருக்கு. கொஞ்சம் ஓவர்சி பண்ணிட்டேன். பட் என்னால அதை ஈஸியா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து அதை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சதால ஐ குட் ரிலேட் தட் இட் இஸ் ரிலேட்டட் டு கிரெடிட்டார்ஸ்ன்றது. பேமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பேபிள்ல எவ்வளவு நம்ம பே பண்ணிருக்கோம்? பில்ஸ் பெய்ட் as rupees 7,000 rupees அங்க இருந்தது. இப்போ எல்லாமே நம்ம டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த பில்ஸ் பேயபிள் நம்ம பண்ணிட்டோம். அடுத்த என்ட்ரி நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி முடிச்சதால நான் கிராஸ் போட்டுக்கிறேன். பில்ஸ் டிஸ்ஆனர்ட் தான் இது. ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டோம். பேட் டேட்ஸ் ஏற்கனவே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே நம்ம கிராஸ் போட்டாச்சு. கிராஸ் போட்டதால நமக்கு இப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான் இது ரிலேட்டடா இருக்கு. அதை வந்து ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு என்ட்ரி தான் இருந்தது. ஸோ நம்ம இப்போ பேலன்சிங் ஃபிகரை கண்டுபிடிக்க போறோம். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டோட்டல் இஸ் 10,000 rupees. ரைட் ஹேண்ட் சைடோட டோட்டல் இஸ் ஜஸ்ட் 2,000 தான் இருந்தது. ஸோ 10,000 மைனஸ் திஸ் 2,000 rupees will be my balancing figure. அது என்ன பேலன்சிங் ஃபிகர்? 8,000 rupees. இந்த 8,000 rupees is the sundry creditors. இந்த வருஷத்துல பில்ஸ் அக்செப்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோனா 8,000 rupees. இந்த பேலன்சிங் ஃபிகரை நாம we will be transferring it to sundry, அதாவது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாத்துவோம். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த பேலன்சிங் ஃபிகரை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத டோட்டல் கிரெடிட்டார்ஸ் போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். வாங்க இப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். நம்ம கடைசியா பாக்குறது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டையும் போட போறோம். நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே நம்ம டோட்டல் டேட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கிரெடிட் சேல்ஸ் ஆல்ரெடி டன். நம்ம இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு பண்ண லாஸ்ட் ஐட்டமா கிரெடிட் பர்ச்சேஸ் இப்ப பார்க்க போறோம். இங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சம் தான் எங்களால இங்க காமிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம கொஸ்டின் இங்கேயே நம்ம காமிக்கிறதால ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியா இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். நீங்க ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்கல்ல, அந்த ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், அந்த அமௌண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், this side is the debit side and this side is the credit side. ஒவ்வொரு ஐட்டமா பார்த்துட்டு வரலாம். நம்ம இதை ஆல்ரெடி முடிச்சிருந்தது. பில்ஸ் ரிசீவபிள் முடிச்சிட்டோம். கிரெடிட்டார்ஸ் இப்போ நம்ம எழுத போறோம். இது ஆல்ரெடி நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ பில்ஸ் பேயபிள் முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு, டேட்டார்ஸும் முடிஞ்சிச்சு.
இப்போ creditors ஓட opening balance by balance brought down வரும், that is 25,000 rupees, and அதே மாதிரி to balance carry down நான் எழுதி வச்சிருக்கேன் 28,000 rupees. இது வந்து opening balance, இது வந்து closing balance. Cash received from debtors, இது நம்ம already முடிச்சிட்டோம். Discount allowed to customers இதுவும் முடிச்சிருந்தது. Cash paid to creditors, cash paid to creditors இது definitely creditors சம்பந்தப்பட்டதுதான். So to cash ஓட balance கம்மி ஆகுது, நம்ம creditors pay பண்ணி முடிச்சிட்டோம். So total creditors to cash இருந்திருக்கும், that is 70,000 rupees. அடுத்து discount allowed by suppliers, suppliers நமக்கு கொடுத்திருக்காங்க, so அது ஒரு income. So to discount received 3,500. Total creditors to discount அந்த entry இருந்திருக்கும். Okay, next payment against bills payable, இதெல்லாம் நம்ம already முடிச்சிருந்தோம். நம்ம போன accounts போட்டப்போ cash received for bills receivable இதுவும் நம்ம முடிச்சிருந்தோம். Bills receivable dishonored, it has nothing to do with in the account. The last one bad debts, இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. But நம்ம ஒரு முக்கியமான ஒரு என்ட்ரியை போஸ்ட் பண்ண எப்பயுமே மறந்து போயிடுவோம், அதுதான் இந்த ஸ்டார் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா. நம்ம டோட்டல் பில்ஸ் பேயபிள் நம்ம போடும்போது இந்த ஸ்டார் போட்டு வச்சிருந்தேன், இது மறக்கவே கூடாது. மறந்தா நமக்கு கால்குலேஷன் தப்பா வந்துடும். பில்ஸ் பேயபிள் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம், பில்ஸ் பேயபிள் ஃபார் த கரண்ட் இயரும் நம்ம காமிக்கணும் இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ்ல. ஸோ பில்ஸ் பேயபிள் வந்து 8,000 rupees நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நாம இந்த அக்கவுண்டோட பேலன்சிங் ஃபிகருக்கு வர போறோம். இந்த அக்கவுண்டோட பேலன்சிங் ஃபிகர் என்னவா இருக்கும், தட் இஸ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் மேட் டியூரிங் திஸ் இயர். இப்போ நம்ம டெபிட் சைடோட டோட்டல் போட்டுப்போம். டெபிட் சைடோட டோட்டல் இஸ் 70,000 plus 3,500 plus 8,000 plus 28,000 would be 1,09,500. ரைட் ஹேண்ட் சைடு ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு, தட் இஸ் ஃபார் 25,000. அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ நம்ம 25,000 ரெடியூஸ் பண்ண போறோம் இதுல இருந்து. ரெடியூஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் இஸ் 84,500. This is the balancing figure and this is the credit purchase. நம்ம credit purchase இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். Credit purchase is 84,500. 84,500 வந்து credit purchase. அதே மாதிரி debit நம்ம இது கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேசஸும் தான் இந்த 4 அக்கௌண்ட்டையும் நம்ம ஓபன் பண்ணி கண்டுபிடிச்சது. உங்களுக்கு இந்த சம்ம வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் ஒரு தடவை நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களோட நோட்ல டெஃபினட்டா உங்களுக்கு இது இன்னும் புரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷனை கோ த்ரூ பண்றதுக்கு இன்னும் நிறைய வீடியோஸோட நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.